வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் மேத்தமேட்டிக்ஸ் சீரிஸ்ல இது பார்ட் 80. நம்மளோட சேனல்ல எஸ்எஸ்சி ஜிடி மேக்ஸுக்கு தனி பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம மேக்ஸ் கொஸ்டின் பொறுத்த அளவுக்கு ஒரு கொஸ்டினை எந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம டைமை வந்து என்னன்னா ரிடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு கொஸ்டின் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இன்டர்பிரேட் பண்றது அண்ட் டைம் லிமிட்ல என்னால வந்து என்னன்னா எப்படி சால்வ் பண்றது அதுக்கான கம்ப்ளீட் அப்ரோச் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க, நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வாங்க நம்ம கொஸ்டின் சீரிஸ் வந்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. The value of Apple laptop depreciated from 1,33,100 இருந்து 72,900 in 3 years. Find the yearly date of depreciations. பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னு இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் ஒரு லேப்டாப் வந்து வாங்குறோம், 1,33,100. 3 வருஷம் கழிச்சு இந்த லேப்டாப் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன்னு வச்சுக்கலாம். எவ்வளவுக்கு வாங்கிக்கிறாங்கன்னா 72,900 தான் வாங்கிக்கிறாங்க. அப்ப டிப்ரிசியேட் வந்து எவ்ரி இயர் வந்து ஆயிட்டு இருக்குல்ல. நான் 72,900 வாங்க மாட்டாங்க, பட் இந்த கொஸ்டின் படி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபைண்ட் த ரியல் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன். இப்ப அந்த 1,33,100 இருந்து இந்த 72,000 வந்து 900 கழிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 72,900 கழிச்சுன்னா நமக்கு எவ்வளவு வரும்? 60,000 வந்து என்னன்னா 200 வரும். ரைட். இந்த 60,200 3 வருஷம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமா குறையும் போது மொத்தம் 3 வருஷத்துல வந்து நிக்கிறது 60,200. இப்ப நான் ஒரு வருஷம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன்? 3ஆல அடிச்சிருவோம்ல. ஸோ 3ஆல நம்ம அடிச்சோம் அப்படின்னா 20,000 வந்து என்ன 66 வருது. ரைட். அப்ப ஒரு வருஷத்துக்கு வந்து என்ன குறைஞ்சிட்டே வருது. 3 வருஷம் ஆகும்போது 60,200 வந்துருச்சு. இப்ப அவன் கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த இயர்லி ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டான், ஆனா அவன் பர்சன்டேஜ் வந்து கேட்கறான். அப்ப என்ன பண்ணும்? இந்த 20,066 1,33,100 என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம் அதுதான் ஆன்சர். சரிங்களா? அதாவது இந்த 20,066 வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் பர்சன்ட் ஆஃப் 1,33,100 இதுதான் வந்து என்ன நம்மளுக்கு ஆன்சர் வரப்போச்சு. அப்ப போடுமே 20,000 வந்து என்ன 66 இருக்கு, கீழே என்ன வரும்? 1,33,100 வரும். இன்ட்டு வந்து என்ன 100 போடுமா? ரைட். இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோ அடியாரம் மிச்சம் என்ன இருக்கு? 20,000 2000 ஸோ 20,000 அப்படிதான். 20,000 வந்துன்னா 66 அப்படியே தான் இருக்கும், ஜீரோ. கீழே வந்து என்னன்னா 1,331 வரும். இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் அடிச்சிருக்கு வந்து டைம் எடுக்கும். ஆனா எனக்கு வந்து அவ்வளவு நேரம் டைம் கிடையாது. நம்ம டக்குன்னு வந்து என்னன்னா ஆன்சர் போட்டு போகணும்ல. ஸோ அதனால என்ன பண்ணா இது 20,000 அப்படின்னு எடுத்துக்கலாமே. இதை கீழே வந்து 1000 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப நான் அந்த 1000 வந்து இது பண்ணணும்னு வச்சுக்கலாம். எத்தனை மடங்குல இருக்கு? இதனா 20ஆல பெருக்கணும்னா எனக்கு வந்து என்னன்னா 20,000 வந்துடும். அதாவது 1000 20ஆல பெருக்கணும். அப்ப நாங்க அடிக்கணும்னு வச்சுப்பாங்க. 1000 20,000 இருந்துச்சுன்னா எனக்கு அடிச்சா இந்த 20 வரப்போகுது. பட் இங்க 1,331 இருக்கு, கூட இருக்குல்ல. நான் அதை அடிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த இதோட கம்மியா தானே ஆக போகுது. அப்ப என்ன 20ல இருந்து எனக்கு கம்மியா தான் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் பார்ப்பேன். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, அதனால டைரக்டா போட்டு போயிடலாம். சரிங்களா? நான் இது ஏன் இதை சொல்றேன்னா நம்ம டக்குன்னு வந்து என்னன்னா ஆன்சர் வந்து இது அடிக்கிறதுக்குலாம் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதுக்கு போல இந்த மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணி போயிடலாம். சரி. கொஸ்டின் நம்பர் 2. இந்த மிக்சர் ஆஃப் 6 to 4 லிட்டர் the ratio of milk and water வந்து 5:3. the amount of water to be further added to the mixer so as to make the ratio of the milk to water 5:4 will be கேட்டிருக்காங்க. இதுல மொத்தம் மிக்சர் வந்து என்ன 624 சொல்லிட்டாங்க. the ratio of milk and water என்ன மீனிங்னா 5 மடங்கு அண்ட் 3 மடங்குல இருக்கு. நீங்க அந்த 5 3ன்னு எடுக்கக்கூடாது. சரிங்களா? 5 மடங்கு 3 மடங்குல இருக்கு. மொத்த மடங்கு வந்து என்னன்னா 8 மடங்கா. அதாவது 624ல நம்ம 8 மடங்கு போட்டா என்ன வரும்? 8ஆல டிவைட் பண்ணோம்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு மடங்கு என்ன கண்டுபிடிச்சலாம்? 78ன்னு வந்துடும். சரிங்களா? ஒரு மடங்கு 78னா 5 மடங்கு என்ன ஆகும்? அப்ப 78 இன்ட்டு 5 போடுவோம். அண்ட் 3 மடங்குனா என்ன ஆகும்? ஸோ 78 இன்ட்டு 3. அப்ப இது என்ன வரும்? இது வந்து மில்க், இது வந்து என்னன்னா வாட்டர். ரைட்டா? இப்ப இந்த 78 இன்ட்டு 5 போட்டோம்னா 390 வரும். ரைட். இப்ப 78 இன்ட்டு 3 போட்டோம்னா 234 வரும். சரி, இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சைடு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டு பி ஆடட், அதாவது ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து என்னன்னா வாட்டர்ல ஆட் ஆகணும். அப்ப 390 வந்து மில்க் அப்படியே தான் இருக்கு. எனக்கு என்ன இந்த வாட்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா 234, இதோட ஏதோ ஒன்று ஆட் பண்ண போறேன். அது எனக்கு தெரியாதனால நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா ரேஷியோ, புது ரேஷியோ கிடைக்குது. அது 5:4 ஆகுது. சரிங்களா? இப்ப நம்ம எக்ஸ் வேணும் என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்படியே பண்ண வேண்டாம். அதாவது 390 இன்ட்டு வந்து என்னன்னா 4ன்னு இருக்கும். ஸோ இந்த சைடு என்னது 5 அப்படியே தான் இருக்கும். 234 பிளஸ் வந்து என்னன்னா எக்ஸ்னு வருமா? ரைட். இப்போ 390 இன்ட்டு வந்து என்ன 4ஆல பண்ணா 1560 வரும். ஸோ அந்த 5 இன்ட்டு 234 போட்டோம்னா 1170 வரும். பிளஸ் வந்து என்ன இருக்கு 5x இருக்கு. சரி, இப்போ நம்ம 5x அப்படியே வச்சுக்கலாம். இந்த இந்த சைடு இங்க வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா 390 ஆகும். சரிங்களா? 1560ல இருந்து 1170 கழிச்சுன்னா 390 வரும். இப்போ நம்மளுக்கு தேவை வந்து என்னன்னா எக்ஸ் தான்.
சரி, அப்ப எக்ஸ் இருக்கும்போது என்ன வரும், இந்த 390ல இருந்து 5 வந்து அடிப்போமே. 5 அடிச்சோம் என்ன வரும், 7 அஞ்சா வந்து என்ன 35, மிச்சம் 4 வரும், என்ன அஞ்சா 40, அப்ப 78. ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்ன 78 லிட்டர். இது வந்து என்னன்னா நம்ம ஆட் பண்ணணும் வாட்டர்ல. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 3. A man வந்து என்ன sold 2 pens at வந்து என்னன்னா எவ்வளவு 12 ரூபா ஈச். On one he gained வந்து 20% and other he lost வந்து 20% on the whole. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து என்ன நம்ம சீரீஸ்ல பார்த்துருக்கோம். அதுல என்ன பார்த்துருக்கோம்னா, ரெண்டு கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுச்சுன்னு வச்சுக்கலாம். இதுல வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சோல்டு பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, செல்லிங் பிரைஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். அது லாஸ் ஆகின் ஆனா ரெண்டு ஈக்குவல் பிரைஸ் தானே. 12 ரூபாய்க்கு தான் நான் சோல்ட் பண்ண போறேன். ஒன்னு வந்து 12 ரூபா தான், இன்னொன்னு நான் 12 ரூபா தான் வந்து சோல்ட் பண்ண போறேன். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, கெயின் ஆர் வந்து என்னன்னா இந்த லாஸுக்கான பர்சன்டேஜ் பாத்தீங்களா, இந்த லாஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு. இங்க கெயின் பர்சன்டேஜ் 20% தான், லாஸ்மே வந்து 20%. இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா. லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் பை வந்து என்ன 100 போடணும் சரிங்களா. இந்த எக்ஸ் எதை குறிக்குன்னா இந்த கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். அப்ப 20 இன்ட்டு 20 பை வந்து 100 போடுவோம். ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சோம்னா மிச்சம் வந்து என்ன 4ன்னு வரும். இப்ப இந்த 4 வந்து என்னன்னா ஆப்ஷன்ல பார்த்தோம்னா இருக்காது. ஏன்னா இது வந்து 4% ஓகேங்களா. அவன் கேட்கறது பர்சன்டேஜ் கேட்கல, அவன் கேட்கறது எவ்வளவு ரூபா வந்து என்னன்னா குறையும் அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஸோ இது இங்க இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து என்ன பண்ணா எவ்வளவு வந்து என்னன்னா காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கான காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்ச பிறகு அந்த ரெண்டு காஸ்ட் பிரைஸ் ஆட் பண்ணி போயிட்டு அடுத்து செல்லிங் பிரைஸ் வருங்க, அதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அதுல எவ்வளவு ஆட் ஆகுது அது மைனஸ் ஆகுது, அதுதான் வந்து என்னன்னா ஆன்சர் ஆகுது. சரி, ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்குல்ல, ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படி இருக்குல்ல, ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா என்ன, ப்ராஃபிட் பை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோமா. இந்த ப்ராஃபிட்டை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது என்னோட செல்லிங் பிரைஸ் இருக்கு, என் செல்லிங் பிரைஸ்ல இருந்து என் காஸ்ட் பிரைஸ் நான் கழிச்சிட்டேன்னு வச்சுக்கலாம், அதுதான் வந்து என்னன்னா எனக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். ஏன் இந்த இடத்துல நான் செல்லிங் பிரைஸ் முன்னாடி போறேன்னா அப்பதான் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். நான் காஸ்ட் பிரைஸ் முன்னாடி போட்டா எனக்கு ப்ராஃபிட் வராது. புரியும் நினைக்கிறேன். கீழே வந்து என்னன்னா செல்லிங் பிரைஸ் இருக்கு, நம்மளுக்கு செல்லிங் பிரைஸ் எவ்வளவுன்னு தெரியாது, அதனால நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து என்ன வேல்யூ, அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான இதை வந்து கொடுத்துட்டாங்க பார்த்தா 20%. நம்ம இந்த 20% எப்படி எழுதிக்கலாம், அதாவது 20% வந்து என்னன்னா 20 பை வந்து 100 இதான மீனிங். அப்ப அடிச்சோம் அப்படின்னா இங்க வரும், ஸோ 2 5 வரும், 1/5 வச்சுக்கலாம். அப்ப நான் அந்த இடத்துல 1/5 எழுதிக்கிறேன் சரிங்களா. இப்ப செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தா 12 ரூபா. ப்ராஃபிட்ல செல்லிங் பிரைஸ் 12 ரூபா, காஸ்ட் பிரைஸ் தெரியாது அதனால எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல காஸ்ட் பிரைஸ் தெரியாது அதனால எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து எக்ஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸ் இருக்கட்டும். இங்க வந்து என்ன 5 இன்ட்டு வந்து என்ன 12 மைனஸ் வந்து என்ன எக்ஸ்னு வரும். சரி, இப்போ அந்த எக்ஸ் வந்து இருக்கட்டும். 12 இன்ட்டு 5 வந்து 60 ரைட், 5x இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த எக்ஸ் வந்து என்னன்னா இந்த சைடு வரும்போது 6x ஆகும், இது வந்து என்ன 16 இருக்கும். அப்ப நமக்கு எக்ஸ் வந்துருச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு. சரி, இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இருக்கட்டும் ரைட்டா. ஸோ இது வந்து என்னன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ப்ராஃபிட்டோட வந்து என்ன அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டா. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லாஸ் பர்சன்டேஜ் இருக்குல்ல, அதுக்கான காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் டிவைடட் பை வந்து என்னன்னா காஸ்ட் பிரைஸ். நம்ம லாஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம், ஸோ ஒரு இதுக்கோட லாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என் காஸ்ட் பிரைஸ் இருக்கு, என் காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருக்கு, நான் என் செல்லிங் பிரைஸ், அப்பதான் எனக்கு லாஸ் வரும் சரிங்களா. டிவைடட் பை வந்து என்னன்னா காஸ்ட் பிரைஸ் இருக்கும். இங்கேயும் காஸ்ட் பிரைஸ் தெரியாது அதனால நம்ம ஒய்ன்னு இங்க வச்சுக்கலாம், ஏன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு. இப்ப இதுக்கான லாஸ் பர்சன்டேஜ் அதே வந்து 1/5 தான். இப்ப நான் 1/5 போடுறேன். அடுத்து என்ன ஆகும், இந்த காஸ்ட் பிரைஸ் வந்து தெரியாது அதனால நான் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து என்னன்னா 12 தான். இங்க செல்லிங் பிரைஸ் பாருங்க ரெண்டுமே ஈச் நல்லா, அதுங்க 12 வரும். அப்ப டிவைட் பை வந்து என்னன்னா ஒய்ன்னு வச்சுக்கிறேன், ஏன்னா காஸ்ட் பிரைஸ் நம்ம ஒய்ன்னு வச்சுக்கிறதுனால. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம், அப்ப ஒய் வரும், இங்க வரும் என்ன ஆகும் 5 இன்ட்டு ஒய் மைனஸ் வந்து 12 வருமா ரைட். இப்ப என்ன ஆகும், இந்த உள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒய் இருக்கட்டும், 5y அதே மாதிரி வந்து என்ன 12 வந்து என்னன்னா இங்க வரும் 60ன்னு வருமா ரைட். இப்ப இந்த ஒய் வந்து இந்த சைடு ஒரு இடம், ஸோ ஒய்ல இருந்து -5y வரும், -16 இருக்குமா. இந்த 5y போச்சுன்னா -4y மைனஸ் வந்து என்ன 60. அப்ப மைனஸ் மைனஸ் அடியாயிரலாம். இப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 60 வந்து என்ன 4ன்னு வரும். இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 15 வரும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணிட்டோம், இதோட காஸ்ட் பிரைஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 15 ரூபா. இப்போ ரெண்டு காஸ்ட் பிரைஸ்மே வந்து என்னன்னா ஆட் பண்ணுவோமே. ஸோ காஸ்ட் பிரைஸ் வந்து என்னன்னா அதாவது எக்ஸ், அது வந்து என்னன்னா ப்ராஃபிட்டோட, அதே மாதிரி வந்து ஒய் வந்து என்னன்னா லாஸோட வருது. ஸோ ரெண்டையும் நம்ம கூட்டணும்னு வச்சுக்கலாம், இங்க 10 இருக்கு, இங்க 15 இருக்கு. அப்ப ரெண்டையும் கூட்டணும்னா 10 + 15, ரெண்டையும் கூட்டம் எனக்கு என்ன வருது 25 வருது ரைட். ஆனா செல்லிங் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கான செல்லிங் பிரைஸ் வந்து என்ன 12 ரூபா. அப்ப 12 + 12, ஏன் ரெண்டு இடத்துல போறோம்னா ஒண்ணுல ப்ராஃபிட் ஒண்ணுல வந்து என்ன லாஸ், இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 24 வருது. இங்க பாருங்களேன், நார்மலா காஸ்ட் பிரைஸ் வந்து என்ன இருந்துச்சா 25 ரூபா இருந்துச்சு டோட்டல் காஸ்ட் பிரைஸ். டோட்டல் செல்லிங் பிரைஸ் என்ன இருக்கு 24 ரூபா இருக்கு. இப்ப இங்க என்ன குறையுதுன்னா 1 ரூபா குறையுதுல, 25 ரூபால இருந்து 24 ரூபா விற்கணும். அப்ப 1 ரூபா வந்து எனக்கு லாஸ், அதுதான் வந்து என்ன ஆன்சர் சரிங்களா.
இது இவ்வளவு பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து என்னன்னா இந்த கொஸ்டின் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வேற வேலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணோம். பட் நான் ஏன் இந்த வே சொல்றேன்னு வச்சுக்கேன், இது வந்து ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி கொடுக்கும். நீங்க என்னதான் எவ்வளவு வாட்டி வந்து ட்ரை பண்ணணுமே இந்த கிளாரிட்டி இருந்துச்சுன்னா ஈஸியா நம்ம பண்ணிடலாம். இல்ல வேற ஏதாவது ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், அவ்வளவு வந்து என்ன அப்படின்னா நம்ம மைண்ட்ல நிக்காது. ஸோ அதுக்காக நான் சொல்றேன். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 4. சரி, என்ன சொல்லியிருக்காங்க? டூ ட்ரெயின் ஆஃப் த சேம் லென்த் ஆர் ரன்னிங் அண்ட் parallel track in opposite directions with a speed of 54 km per hour and 90 km per hour respectively. They cross each other in வந்து 12 seconds. Find the length of வந்து each train. ஸோ என்ன வேணா கேட்டுட்டு போட்டோம். அது ஃபைனல் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா லென்த் தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு நார்மல் ஃபார்முலா தெரியும். ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை வந்து டைம் தெரியுமா? ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன கேட்டிருக்கான், லென்த் தானே கேட்டிருக்கான். அப்போ லென்த் மீன்ஸ் வந்து என்ன, டிஸ்டன்ஸா வந்து என்னன்னா கேட்டிருக்கான். ஸோ டிஸ்டன்ஸா வரப்போகுது, ஸ்பீடு இன்ட்டு வந்து என்னன்னா டைம். இப்போ என்னன்னா டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும், எனக்கான ஸ்பீடு வந்து என்னன்னா ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எடுத்துக்கணும், ப்ளஸ் வந்து டைம் கொடுத்தோம்னா அதுல இருந்து எடுத்துட்டு நம்ம அப்படியே வந்து என்னன்னா சப்ஸ்டியூட் பண்ண போறோம், அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா 2 ட்ரெயின் சொல்றாங்க அண்ட் parallel track ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் ரிலேட்டட் அப்படி கொஸ்டின் வந்துச்சுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து என்னன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ரெண்டுமே வந்து என்ன ஸ்பீடை ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்ப 2 ஸ்பீடை ஆட் பண்ணா 54 இருக்கு, பிளஸ் வந்து இங்க 90 இருக்கு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்னா 144 வரும். ரைட்? இப்போ 144 வந்து என்ன, கிலோமீட்டர் பெர் ஹவர். இங்க ஆப்ஷனை பாருங்களேன், எல்லாமே என்ன சொன்னேன், மீட்டர்ல தான் கேட்டிருக்காங்க. அப்ப நான் கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்ட்ல மாத்தணும்னா என்ன பண்ணும், 144 இன்ட்டு 5/18 வந்து என்னன்னா மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இருக்கட்டும். சரி, இது நம்ம அடிக்க முடியுமா? ஒரு 18 18. ஸோ என்ன ஆகும், இல்ல இல்ல இது எதால அடிக்கலாம், 9ஆல் அடிக்கும். 1 9 9 20 18. ஸோ இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வரும். ஸோ ஓரன் 2 இன்னி 2 16. ரைட்? அப்ப 7 என்னஞ்சா வந்து என்ன 40 வரும். அப்ப 40 வந்து என்னன்னா மீட்டர் பை செகண்ட்ஸ் இருக்கும். சரி, இப்ப நம்ம இதை வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டைம் கேட்டிருக்காங்க. இங்க டைம் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 2 ட்ரெயினும் பேரலா கிராஸ் ஆகும் போது அதுக்கான டைம் எவ்வளவுதான், 12 செகண்ட் இருக்குது. அவ்வளவுதான். இந்த இதை அப்படி யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ஸ்பீடு வந்து என்னன்னா 40 மீட்டர் பர் செகண்ட். டைம் எவ்வளவு சொல்லிருக்கீங்கன்னா 12 செகண்ட். ஸோ அவ்வளவுதான் வந்து என்ன. ஸோ 12 இன்ட்டு 4 கூட்டணும் அப்படின்னு வச்சுக்கலாம், மல்டிப்ளை பண்ணணும், உங்களுக்கு ஆன்சர் வந்து போகுது. ஸோ 12 இன்ட்டு 4 போட்டோம்னா 4 2 8 வரும், இங்க 4 வரும், 0 வரும். அப்போ என்ன வருது, 480 வந்து என்ன வருதுன்னா மொத்த டிஸ்டன்ஸ். சரியா? அவன் கேட்கறது தி கிராஸ் ஈச்சஸ் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஈச் ட்ரெயின் கேட்கறான். இங்க தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ 480 சொல்லிட்டு வந்து நம்ம பார்ப்போம் ஆன்சர் இருக்குன்னு போட்டுருக்கோம். அவன் கேட்கறது 2 ட்ரெயினுக்கான வந்து என்ன டிஸ்டன்ஸ் தான் வந்து என்ன 480. சரிங்களா? ஆனா அவன் கேட்கறது ஈச் ட்ரெயின் சொல்றான். அப்ப ஈச் ட்ரெயின் வச்சுனா ரெண்டுமே வந்து என்ன சேம் லென்த் வேற கொடுத்தாங்க. இவங்க சேம் லென்த்னு சொல்லும் போது என்ன பண்ணலாம், டிவைடட் பை 2 போடலாமா? அப்ப டிவைடட் பை 2 போட்டா என்ன வரும், 240 வரும். ஸோ இதுதான் வந்து என்ன, ஒரு ட்ரெயினுக்கான லென்த், இன்னொரு ட்ரெயினுக்கு வந்து 240. ஸோ 240 பிளஸ் 240 இருக்கும். அப்பதான் 480 வரும். ஒரு ட்ரெயினுக்கான லென்த் 240, இன்னொரு ட்ரெயினுக்கான லென்த் வந்து 240. ஏன் நம்ம கரெக்டா பிரிக்கிறோம்னா அவன் இருக்கிறது சேம் லென்த்னு சொன்னதுனால ஆன்சர் வந்து 240. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 5. A time taken by Anjali to finish a piece of work in 4 times the time taken by Ron and 3 times the time taken by John. If all 3 of them work together, it takes them 4 days to complete the entire work. How much time Ron alone வந்து என்ன take to finish the work னு சொல்லியிருக்காங்களே. சரி, இதுல என்னன்னா அஞ்சலி இருக்காங்க, அதே மாதிரி ரான் இருக்காங்க, இன்னொன்னு ஜான். 3 பேரும் வந்து ஒர்க் பண்றாங்க. சரிங்களா? நம்மளுக்கு வந்து என்னன்னா அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ற டேஸ் இதெல்லாம் கொடுக்கல, பட் அதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். இதை 2 வேலை பண்ணலாம். ஒண்ணு, நீங்க வந்து என்ன அவங்க கொடுக்கறது எல்லாத்தையுமே வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன்ஸ் வரும், அதை நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு வேலை சால்வ் பண்ணலாம். இன்னொரு வே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சைடு வருதுன்னா நான் ஃபர்ஸ்ட் இருந்தேன்னா அஞ்சலின்னு எழுதிக்கிறேன். ஸோ அடுத்து என்ன எடுத்தோன்னா ரான் இருக்காங்க. ஸோ அடுத்துதான் என்னன்னா ஜான் இருக்காங்க. ரைட்டா? ஸோ ரான், இது வந்து என்னன்னா ஜான் இருக்காங்க. இப்போ 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். என்ன சொல்றாங்க, அஞ்சலி ஃபினிஷ் அ பீஸ் ஆஃப் ஒர்க் 4 டைம்ஸ் வந்து என்னன்னா டைம் டேக்கன் பை ரான். 4 டைம்ஸ் டைம் டேக்கன் பை ரான்னு வச்சுக்கலாம். இப்ப ரான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஒர்க் பண்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஒரு டேல பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். 4 டைம்ஸ் என்ன மீன்ஸ், இப்ப 4 நாள் பண்ணுவாங்க, அதுதானே மீனிங். ஸோ ஒரு நாள் பண்ற ஒர்க்கை இவங்க வந்து 4 டைம்ஸ் எடுக்கனா இவங்களுக்கான எஃபிஷியன்சி அதிகம். ரானுக்கு ஒரு நாளே முடிச்சுவாங்க. ஆனா இவங்க வந்து 4 நாள் வந்து என்னன்னா இருப்பாங்க அஞ்சலி. சரியா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 3 டைம்ஸ் டைம் டேக்கன் பை வந்து என்னன்னா ஜான். அதாவது இங்க 4 டைம்ஸ், இங்க வந்து என்னன்னா 3 டைம்ஸ் டைம் டேக்கன் பை வந்து என்ன அப்படின்னா. சரி, இப்ப இந்த 4க்கும் 3க்கும் வந்து என்னன்னா எல்சிஎம் 15 12ன்னு வரும். சரி, இப்ப நம்ம ரான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சும்மா ஒரு அசம்ஷன் நம்ம போடுவோம். ரான் வந்து என்னன்னா ஒரு 3 டேஸ்ல பண்றான்னு வச்சுக்கலாம். இப்போ உங்க 3 டேஸ் பண்ணா அஞ்சலி கண்டிப்பா என்ன 4 டைம்ஸ், அப்ப முன்னாங்க வந்து என்ன 12 வருமா? ரைட்? புரியுன்னு நினைக்கிறேன். இவங்க 3 அதாவது இவங்க வந்து என்னன்னா 3 நாள் ஒரு ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து என்னன்னா 4 டைம்ஸ், அப்ப 3 இன்ட்டு 4, 3 இன்ட்டு 4, ஏன்னா 4 டைம்ஸ்ல அதுதான் வந்து என்ன அஞ்சலி பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஜான் வந்து 3 டைம்ஸ் ஆஃப், அதாவது ஒரு ஜான் ஒரு வேலை பண்ணாங்கன்னா 3 டைம்ஸ் வந்து அஞ்சலி பண்ணுவாங்க. இப்போ உங்க இதை வந்து 4 நாள பண்றாங்கன்னு வச்சுக்கலாம்.
அப்ப இவங்க 3 டைம்ஸ் என்ன 4 வந்து 12. அப்ப கரெக்ட் தானே? இது இந்த இந்த இது எடுத்தது வந்து என்னன்னா கரெக்டானது. ஏன்னா ஜான் வந்து சரி ரான் வந்து 3 நாளா பண்ணாங்கன்னா 4 டைம்ஸ் வந்து அஞ்சலி பண்ணுவாங்க, 12 நாளா பண்ணுவாங்க. ஜான் வந்து 4 நாளா ஒர்க் பண்ணோம்னா 3 டைம்ஸ் பண்ணுவாங்க, அப்ப 12 நாளா வந்து அஞ்சலி பண்ணுவாங்க. அப்ப கரெக்ட். இப்ப இது எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் பண்ணோம்னா என்ன வரும்? 12 தான் வரும். ஏன்னா காமனா வந்து 12 வந்து எல்சிஎம் வரும். ஸோ இது 1 ஆகும், இங்க வந்து என்ன அப்படின்னு 4 ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து 3 ஆகும். அதாவது என்ன மீனிங்னா இவங்க வந்து என்ன 3 நாள் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 4 ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க 4 நாள் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க அஞ்சலி வந்து 12 நாள் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு 12 ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து என்ன இந்த ஒர்க் டன் சரிங்களா? இது வந்து ஒர்க் டன் 12 ஒர்க் டன் வந்து முடிக்கணும் சரியா? இப்ப என்ன சொல்றாங்க, ஆல் ஆஃப் தம் வந்து ஒர்க் டுகெதர். இப்ப ஒன் டேல, அதாவது ஒன் டேல 3 பேர் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க? ஸோ இது வந்து ஒர்க் ஒன் டே ஒர்க் சரிங்களா? இந்த ஒன் டேல எத்தனை பேர் பண்ணாங்க, எத்தனை ஒர்க் பண்ணுவாங்கன்னா இவங்க ஒரு ஒர்க்கு. ஸோ அதே மாதிரி வந்து ராணு வந்து ஒரு 4 ஒர்க்கு. அதே மாதிரி வந்து என்னன்னா ஜான் வந்து ஒரு 3 ஒர்க். மொத்தத்தையும் கூட்டினா எவ்வளவு வருது? 8 ஒர்க் வந்து என்ன ஒரு நாள்ல பண்ணுவாங்க ரைட்டா? இப்போ ஒரு நாள்ல 8 ஒர்க் பண்ணுவாங்க. 4 நாள் வந்து என்னன்னா 3 பேருமே 3 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்றது. அப்ப 4 டேஸ்ல எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாங்க? ஸோ ஒரு நாள் 8 ஒர்க்குன்னா 4 நாள்ல வந்து என்னன்னா எவ்வளவு வரும்? 32 ஒர்க் வருமா? ரைட். ஸோ இப்போ 4 நாளா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 ஒர்க் வந்து என்னன்னா முடிச்சிருப்பாங்க. ரைட். இந்த இடத்துல போட்டுக்கிறேன். 32 ஒர்க் வந்து என்னன்னா 4 நாள்ல பண்ணுவாங்க. அவன் கேட்கறது எவ்வளவு வந்தனா ரான் அலோன் கம்ப்ளீட்டா ஃபினிஷ் ஒர்க். அதாவது இந்த 4 நாள் பண்ண ஒர்க் 32 ஒர்க். ரான் மட்டும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? ஸோ ஒன் டே ரான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஒர்க் பண்ணுவாங்க. அவன் கேட்கறது வந்து 32 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ரானுக்கு? ஸோ அதுதான் அந்த கேள்வி. ஸோ இதை பண்றது எப்படின்னா 32 டிவைட் பை வந்து என்னன்னா 4 டேரக்டா போட்டலாம். ஸோ ஒரு நாள் நாங்க 8 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ இதுதான் வந்து என்னன்னா ரான் மட்டும் முடிக்கிறதுக்கான இது. சரி இந்த வேலை பண்ணோம்னா நம்ம இந்த இதை மட்டும் டைம் எடுத்து கொஞ்சம் வந்து புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் வந்து என்ன டக்கு டக்குன்னு வந்து போட்டுடலாம் சரியா? Question number 6. Calculate the cost to the paint a water tank in the shape of sphere having a radius வந்து என்ன 7 centimeter. If the cost of the painting வந்து என்ன அப்படின்னா 4 ரூபா 5 பைசா பை வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ பை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பியர் இருக்கு. அதாவது வந்து என்ன ஒரு ஸ்பியர் மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா? ஸோ ஒரு ஸ்பியர் இருக்கு. அந்த ஸ்பியர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெயிண்ட் பண்ணணும். ஸோ அந்த வாட்டர் டேங்கை வந்து நான் பெயிண்ட் பண்ணணும். நான் பெயிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். எனக்கு கண்டிப்பா என்ன தெரியும்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியா தெரிஞ்சா மட்டும்தான் வந்து எவ்வளவு வந்து என்னன்னா எவ்வளவு ஏரியான்னு தெரியும். ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஏரியா தெரிஞ்சாதான் வந்து என்னன்னா அதை வச்சு நான் ஒரு சென்டிமீட்டருக்கு வந்து விலைன்னு சொல்லி மொத்த சென்டிமீட்டர் எவ்வளவு ஆகும் அப்படின்னு நான் சொல்ல முடியும் சரிங்களா? அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியருக்கான ஃபார்முலா வந்து 4πr வந்து என்னன்னா ஸ்கொயர் ரைட்டா? இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். அதுதான் வந்து என்ன அவன் கேட்கறதே சரி. இப்ப அந்த வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோமே. ஸோ 4 இருக்கு. இங்க பாருங்க ரேடியஸ் 7 கொடுத்தனா. அப்போ 4 இன்ட்டு 22/7. ஆர் என்ன சொல்லியிருக்காங்க? 7 கொடுத்துனாங்க. 7 இன்ட்டு 7. இந்த 7க்கு இந்த 7க்கு வந்து என்னன்னா அடியாயிரும். இப்போ என்ன வரும்? ஸோ இந்த 4 இன்ட்டு 22 போட்டோம்னா 88 வரும். இன்ட்டு 7 வருமா? ரைட். இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணா 616 வரும். 616 வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எனக்கு எவ்வளவு செலவாகுமா? 4.5 ஆகும் சரிங்களா? நம்மளுக்கு மொத்த சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்ன? 616. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? 616 மல்டிப்ளை பண்ணேன். அதே மாதிரி இங்கேயும் 4.5 616 மல்டிப்ளை பண்ணா எனக்கு எவ்வளவு வேலை வந்துருச்சு ஓகேங்களா? அதாவது 616 இன்ட்டு 45 மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சன் தள்ளி புள்ளி வச்சு நமக்கு ஆன்சர் வந்துடும். சரி, அப்ப ஆன்சர் டேரக்டா சொல்லுங்க 2772 தான். சரி, ஏன் இங்க ஆரஞ்சு யூனிட் டிஜிட்டை பாருங்களேன். இங்க ஆரஞ்சா 10, 5 25, ஆரஞ்சா வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இங்க வரும். இது பாருங்க. சரி, நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தா என்ன வரும்? ஸோ 5 25, ஆரஞ்சா வந்து 30 வரும் ரைட்டா? அதுக்கப்புறம் 5 வரும், 5 3 8ன்னு வரும் ரைட். அதுக்கப்புறம் என்னன்னா ஆரஞ்சா வந்து என்ன 30 வருது. ஸோ 24 வரும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து என்னன்னா 6 வரும். ஸோ இங்க 24 வரும் ரைட். இப்போ கூட்டணும்னு வச்சுக்கலாம். ஸோ 8 நாள் வந்து என்னன்னா 12 வரும். இங்க வந்து 1 வரும் 7. இங்க வந்து என்னன்னா 4 3 7. இங்க வந்து 2. ஒரு சனம் தள்ளி போயிடும் 2770. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஆன்சர் சரிங்களா? கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 7. மோகன் அண்ட் சோகன் வந்து இன்வெஸ்டர் சரிங்களா? எவ்வளவு? 3000 அண்ட் 4000 ரெஸ்பெக்டிவ்லி இன் அ ப்ராப்பர்ட்டி. ஆஃப்டர் 4 months சோகன் வந்து வித்ட்ரா பண்ணிட்டார். சரி, இப்போ இஃப் இந்த எண்ட் ஆஃப் த இயர் ப்ராஃபிட் வந்து என்னன்னா 540னா தென் வாட் இஸ் த ப்ராஃபிட் என் பை வந்து மோகன். சரி, சாரி, 2 பேர் வந்து என்னன்னா இன்வெஸ்ட் பண்றாங்க சரி. இப்போ 3000 4000 இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ப்ராஃபிட் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு வச்சுக்கலாம், எவ்வளவு தூரம் நான் இன்வெஸ்ட் பண்றோம் அதுக்கு அளவு தான் வந்து ப்ராஃபிட்டை ஷேர் பண்ண முடியுங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். மோகன் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? ஸோ எம்னு வச்சுக்கிறேன். மோகன் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண? 3000 ரைட்டா? 3000 எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண? ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 12 மாசம்ல. அப்ப மொத்த ஷேர் இவரோட மொத்த ஷேர் டோட்டல் ஷேர் வந்து எவ்வளவு இருக்கும்? ஸோ இதோட டோட்டல் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல எழுதுறேன்.
ஸோ 3000 இன்ட்டு 12 மாசம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து 3600 வரும். ரைட்டா? இது வந்து என்ன அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கு இவரோட டோட்டல் ஷேர் மோகனோடது. அதே மாதிரி வந்து என்ன சோகன் எழுதுங்க. எவ்வளவு பண்றாங்க? 4000 வந்து என்னன்னா இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. ஆனா எவ்வளவு? 6 மாசம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் 6 மாசம் வித்ட்ரா பண்ணிடுறாரு. அப்ப அந்த 6 மாசத்துக்கான இது வந்து என்ன ஷேர் எவ்வளவு வரும்? ஸோ இவரோட ஷேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4000 இன்ட்டு 6 போட்டோம்னா நமக்கு இது வரும். ஸோ 24,000 வரும். ரைட். இப்ப 2 பேர் இதுமே ஷேர் ஒரு வருஷத்துக்கு வந்து என்னன்னா எவ்வளவு இதாகும் போட்டான். இப்ப 36,000 24. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோ பார்ப்போமே. ஸோ இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரேஷியோ வந்து மோகன் வந்து 36,000. ரைட்டா? சோகன் வந்து 24,000. இதுக்கான ரேஷியோ பார்க்கும்போது இந்த 3 ஜீரோக்கு 3 ஜீரோ அடியாயிரம். 1 12 12 2 12 21 3 12 36. அப்ப 3:2ல இருக்கு ரேஷியோ. நான் எவ்வளவு தூரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கணும் அந்த அளவுக்கு தான் வந்து ப்ராஃபிட்டை வந்து என்ன டிவைட் பண்ணுவேன். ரைட். நம்மளுக்கான ப்ராஃபிட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? டோட்டல் அந்த 1 இயர்க்கான ப்ராஃபிட் வந்து 540. ரைட்டா? இவங்க 3 மடங்குல வந்து என்னன்னா மோகனுக்கு போகணும், 2 மடங்குல வந்து என்ன சோகனுக்கு போகணும். மொத்த மடங்கு எவ்வளவு? 5 மடங்கு. நம்ம 5 மடங்கு டிவைட் பண்ணா 1 மடங்கு எவ்வளவு கண்டுபிடிச்சோம், அது வந்து நம்ம 3 மடங்கு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்ப நம்ம அடிச்சோம் அப்படின்னா இது அடிக்கணும் அப்படியே இருக்கணும். நம்ம ஈஸியா வந்து மல்டிப்ளை பண்றதுக்காக அப்படி வச்சுக்கலாம். இப்ப அவன் கேட்கறது மோகனோட ப்ராஃபிட் தான். சோ மோகனுக்கு வந்து 3 மடங்கு வரணும். சரிங்களா? அப்ப 3 இன்ட்டு 545 வந்து என்னன்னா 5 போட்டோம்னு வச்சுக்கலாம். அதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? சோ 545 வந்து என்னன்னா 5 இருக்கு. இது நம்ம எதால அடிக்கலாம்? இது வந்து ஃபர்ஸ்ட் 3ஆல வந்து என்ன மல்டிப்ளை பண்ணிடலாம். சரி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா என்ன வரும்னா 1620 வரும். டிவைட் பை வந்து 5. சோ 4 என்ன வரும்? 3 வந்து என்னன்னா 5 வரும். மிச்சம் 1 வரும். சோ 12 இருக்கும். 12 இருந்துச்சுன்னா 2 10 வரும். சோ 2 வரும் 20. 4 20 324. இதுதான் வந்து என்னன்னா மோகனுக்கான. சரியா? சோ புரியும் நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 8. சீட் ஃபார் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் சயின்ஸ் இந்த யூனிவர்சிட்டி அந்த ரேஷியோ கொடுத்துட்டாங்க. There is a proposal to increase the seat வந்து என்ன by 20, 30, 60% respectively. What will be the ratio of the increased seating கேட்குறாங்க. இப்ப அவங்க கொடுக்குற மடங்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 மடங்கு அண்ட் 8 மடங்கு இன்னும் வந்து 9 மடங்கு. இது வந்து என்னன்னா இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் சயின்ஸுக்கான சீட்னு சொல்றாங்க. இதை நாங்கள் 7, 8, 9 அப்படின்னு சொல்லி சீட்னு எடுத்துக்கலாம். பட் நம்ம ஒரு முழு வேல்யூ வச்சு பண்ணோம் அப்படின்னா ஈஸியா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் பண்ண கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை 70 சீட்டுன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? 7 மடங்கு இருக்குன்னா 10ஆல இது பண்ணி 70 சீட்னு எடுத்து 80 சீட் இங்க எடுத்துக்கிறேன். இங்க 90 சீட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்ப நான் மொத்தத்தை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மொத்த சீட்டு வந்து என்னன்னா பாத்துறேன். இதுக்கு இன்ஜினியரிங் 70 சீட் இருக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கு 80 சீட் இருக்கு, சயின்ஸ்க்கு வந்து என்ன எவ்வளவு இருக்கு? 90 சீட் இருக்கு. சரி, அவங்க என்ன சொல்றாங்க? இந்த சீட் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க. இப்ப இந்த 70ல வந்து என்ன 20% இன்க்ரீஸ் பண்ண என்ன, அதாவது 10% வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும். அப்ப பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா 7ன்னு வரும். அப்ப 20% பண்ண என்ன பண்ண 2ஆல மல்டிப்ளை பண்ணுவல. அப்ப என்னன்னா 14. சரியா? 20% பண்ணல நான் ஆட் பண்ண அப்படின்னா 84ன்னு வருமா? ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க 80 இருக்கு. அதோட எத்தனை பர்சன்டேஜ் சொல்றாங்க? 30%. இங்க 10% 8 வரும். அப்ப 3 10% 8னா 30% என்ன? அவ்வளவுதான். 8 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணா நான் ஆன்சர் வரும். ஸோ என் 3 24. அந்த 24 என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா 30% 24 அந்த இதை வந்து நான் கூட்டு அப்ப 104ன்னு வரும். ரைட். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த 90 இருக்குல்ல 90%ஓட எவ்வளவு ஆட் ஆகும்? 90ல எவ்வளவு ஆட் ஆகுதுன்னா 60% வந்து என்ன ஆட் ஆகுன்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் 10% வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 9 அப்படின்னு. அப்ப 60% என்ன பண்ணும்? இதால வந்து என்னன்னா 6ஆல வந்து என்ன மல்டிப்ளை பண்ணும். 96 வந்து என்ன 54. இப்ப இந்த 54 வந்து என்னன்னா வந்து அந்த 90ஓட கூட்டுறேன். கூட்டுனா 144ன்னு வருது. ரைட்டா? ஸோ இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? இது நம்மளால அடிக்க முடியுமான்னு பாருங்களேன். ஸோ இதை கண்டிப்பா என்னன்னா 4ஆல அடிக்கலாம். 1 நாங்க 2 8 1 நாங்க இது வந்து 2 8 வரும். மிச்சம் 2 24ன்னு வரும். ஸோ 24 வந்து 6 24. அதுக்கப்புறம் வந்து என்ன இது 4ஆல அடிச்சுன்னு வச்சோம். முன்னாங்க 12ன்னு வரும். ஸோ மிச்சம் 2 வரும் 24. 6 24. அப்ப 21, 26, 36. இதுதான் வந்து என்னன்னா ஆன்சர். சரிங்களா? அவன் கேட்கறது வாட் வில் பி தி ரேஷியோ ஆஃப் தி இன்க்ரீஸ். Question number 9. Two trains running in the same directions at 110 km per hour and 90 km per hour completely passes one another in 54 seconds. சரி. The length of the first train வந்து 130 மீட்டர்னா find the length of the second train. இப்ப 2 ட்ரெயின் இருக்குன்னு சொல்றாங்க. சரி அந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. ஸோ 2 ட்ரெயின் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயின் வந்து என்னன்னா இங்க இருக்கு. சரிங்களா? இன்னொரு ட்ரெயின் வந்து என்னன்னா இங்க இருக்கு. இந்த செகண்ட் ட்ரெயின் வந்து நான் பின்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இது 90 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ்ல போகுது. இது 110 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல. ஸோ இந்த 2 ட்ரெயினுமே வந்து என்னன்னா கம்ப்ளீட்லி பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த லென்த்தையும் பாஸ் ஆகுது தான் வந்து என்னன்னா கம்ப்ளீட். ஓகேங்களா? இது பாஸ் ஆகிறதுக்கான டைம் எவ்வளவு சொல்றாங்க? மொத்தத்தையும் பாஸ் ஆகிறதுக்கு டைம் வந்து 54 செகண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. சரி, அவன் கேட்கறது ஒரு ட்ரெயினோட லென்த் சொல்லிட்டான். இது வந்து 130ன்னு வச்சுக்கலாம். இன்னொரு ட்ரெயினோட லென்த் தான் வந்து கேட்கிறான். சரிங்களா? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு நார்மலா ஒரு ஃபார்முலா என்ன? ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். இதுல தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். இங்க ஸ்பீட் வந்து போகிறோம்னு வச்சுக்கலாம். இந்த 2 ட்ரெயின்
சேம் டைரக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்தாவே எதை யூஸ் பண்ணா ரிலேட்டிவ் ஸ்பீடோட கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க சேம் ஸ்பீடு இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்பீடை வந்து என்ன ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். சரிங்களா? இங்க 110ல இருந்து 90 வந்து கழிச்சிடும். ஸோ கழிச்சோம் அப்படின்னு 20 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வரும். ரைட். ஆனா கொடுக்குற ஆப்ஷன் எல்லாமே மீட்டர் தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்ட்ல மாத்தணும். அப்ப 20 பை வந்து என்னன்னா 5/8 வந்து மல்டிப்ளை பண்ணுச்சு. இப்ப ஸ்பீடு வந்து என்னன்னா கண்டுபிடிச்சோம். ஸோ இது வந்து என்னன்னா ஸ்பீடுக்கான இது. ரைட். இப்ப டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டிஸ்டன்ஸ் தெரியும், இன்னொரு டிஸ்டன்ஸ் தெரியாது. அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். டைம், டோட்டல் டைம் என்ன சொல்லியிருக்காங்க, 54 செகண்ட். அவ்வளவுதான், அப்படியே வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ அந்த ஸ்பீடு வந்து 20 × 5/18. இங்க என்ன இருக்கு, டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்டன்ஸ் வந்து என்ன 130, இன்னொரு டிஸ்டன்ஸ் தெரியாது, நான் அதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். டிவைட் பை வந்து டைம் எவ்வளவு, டோட்டல் 54 செகண்ட் வந்து எடுக்குது. அதாவது என்னன்னா இந்த ரிலேட்டிவ் ஸ்பீட்ல போகும்போது ஒரு ட்ரெயினோட லென்த் 130, இன்னொரு ட்ரெயின் வந்து தெரியாது, இன்னொரு ட்ரெயினோட லென்த் வந்து இந்த ரெண்டு ட்ரெயினோட லென்த்தை கடக்கிறதுக்கான டைம் தான் வந்து 54 செகண்ட் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஒய் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. லைக் இப்ப நம்ம ஏதாவது நம்ம அடிக்க முடியுமான்னு பார்ப்போமே. ஸோ இதுக்கப்புறம் பெருசா இதை அடிக்க முடியாது, அப்படியே வந்து ஸோ இப்போ இங்க 20 அந்த 20 இன்ட்டு டேரக்டா மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ என்ன ஆகும், 100ன்னு வரும். ஸோ 100 பை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்னன்னா 18 இருக்கும். இந்த 54 வந்து இந்த சைடு கொண்டு வந்துடும். ரைட்டா, என்ன மிச்சம் இருக்கும், 130 பிளஸ் வந்து என்ன ஒய்ன்னு இருக்கும். சரிங்களா, 130 பிளஸ் ஒய் இருக்கு. சரி, வேற ஏதாவது மல்டிப்ளை பண்ணும். இங்க 18, நம்ம 18 3ஆல பண்ணோம்னா 54. என் மூணாவும் வந்து என்னன்னா 3 24 வரும். ஸோ 3 2 ஆச்சு. லைக் அப்போ என்ன மீனிங்னா 18 × 3 அடி ஆகுது. இப்போ என்னன்னா 300ன்னு இருக்கும். இந்த சைடு வந்து என்ன 130 பிளஸ் வந்து என்ன ஒய்ன்னு இருக்கும். இப்போ நம்ம ஒய் வேணும் அப்படின்னா 300ல இருந்து 130 கழிச்சோம்னா ஆன்சர் வந்து, ஸோ 300ல இருந்து 130 கழிச்சோம்னா 170 சென்டிமீட்டர். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து என்னன்னா அவன் கேட்கறது இன்னொரு ட்ரெயினோட லென்த் 170. கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 10, நம்மளோட கடைசி கொஸ்டின். A cyclist moving on a circular track of radius எவ்வளோ 140 மீட்டர் complete 1 revolutions வந்துன்னா 2 minutesல. வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் சைக்கிளிஸ்ட். இதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்க நமக்கு என்ன பண்ணுவோம். ஸோ ஒரு இது ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்காங்கன்னா ஸோ நம்ம டேரக்டா என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தேவை. ஒன்று டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும், டோட்டல் டைம் வேணும். ஸோ இது இருந்துச்சு நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும்ல. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் என்ன சொல்லிக்கணும், ஒரு சைக்கிளிஸ்ட் வந்து ஒரு சர்க்குலர் ட்ராக்ல வந்து என்ன மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஒரு சர்க்குலர் ட்ராக்ல அதுக்கான ரேடியஸ் வந்து சொல்லிட்டான் 140 மீட்டர்னு. இப்ப இதுக்கான சர்க்குலர் ட்ராக்கோட வந்து என்னன்னா டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும், இதோட சுற்றளவு வந்து என்னன்னா தெரியணும். அப்ப ஒரு சர்க்கிளோட சுற்றளவு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு வந்து என்னன்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சோம். ஸோ சர்க்கிளோட சுற்றளவு ஃபார்முலா, ஸோ சுற்றளவு மீன்ஸ் வந்து என்னன்னா பெரிமீட்டர். ரைட். ஸோ பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம், நமக்கு வந்து என்ன டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ 2π வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 இன்ட்டு வந்து என்ன 7. ஸோ 22 இன்ட்டு 7, ஆறு வந்து டிஸ்டன்ஸ் 140. சரி, இப்போ நான் அடிச்சுனா ஒரே 7 7 14 20ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு, வேற ஏதாவது அடிக்க முடியுமா, அடிக்க முடியாது. அவ்வளோதான். இப்போ 22 இந்த 2 வந்து 44 இன்ட்டு வந்து 20 இருக்கும். இதை நான் மல்டிப்ளை பண்ணனா 880ன்னு வருது. ரைட். சரி, இப்போ இதை வந்து என்ன கண்டுபிடிச்சோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். டோட்டல் டைம் எவ்வளோ கிடைக்கும், 2 மினிட்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஆன்சருமே வந்து மினிட்ல தான் இருக்கு. அவ்வளோ ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா அப்படியே வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 880. இது வந்து என்ன மீட்டர் பை வந்து என்ன டோட்டல் டைம் வந்து 2 மினிட்ஸ். இப்போ ரெண்டால அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 440. ஸோ 440 மீட்டர் பை வந்து என்னன்னா மினிட்ஸ். ஸோ அவ்வளோ இதான் வந்து என்ன ஆன்சர். டைரக்டா வந்து என்னன்னா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, இதுக்கு தேவை ஆவரேஜ் ஸ்பீட் தெரியணும். இந்த லைக் இந்த சர்க்கிளோட வந்து என்னன்னா சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து என்னன்னா தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆன்சரா பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம வந்து 10 கொஸ்டின்ஸ் பார்த்தல. ஸோ இந்த 10லுமே வந்து என்ன டைம் வந்து என்ன நல்லாவே டைம் எடுக்குது. சரிங்களா, ஸோ ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு கொஸ்டின் டைம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1 ஹவர்ல மொத்த கொஸ்டினே வந்து 100. சரிங்களா, 1 ஹவருக்குள்ள இதுலயே நம்ம வந்து ரொம்ப டைம் எடுத்துட்டு வந்துன்னா மிச்சம் இருக்க கொஸ்டின் வந்து செக்ஷனை வந்து தொடைய முடியாது. அதனால செலக்டடா வந்து என்னன்னா டாபிக் வந்து சூஸ் பண்ணி அதுல வந்து என்ன ஆன்சர் பண்ண பாருங்க. அடுத்த இதுல என்ன மிச்ச ரிமைனிங் 11 20 கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து நான் பார்த்துருக்கேன். நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது வந்து எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அது மூலம் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.